அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவி. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் மிக அருமையான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் உங்களுடைய ஆசீர்வாதம், அதேபோல இறைவனுடைய அனுகிரகமும் பிரபஞ்சத்துடைய ஆற்றலும் நமக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து நல்லா இருக்கணும். எல்லாரும் சுகமாக இருக்கணும், ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும், ஆரோக்கியத்துடன் இருக்கணும்னு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு மிக அற்புதமாக 14/4/2026 சதயம் நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செவ்வாய்க்கிழமை பிறக்கக்கூடிய அற்புதமான ஏகாதேசி திருநாளில் இந்த தமிழ் புத்தாண்டு பெருமாளுடைய அமைப்பிலும் ராகு நட்சத்திரத்துடைய விஷயத்திலையும் பிறக்கிறனால இந்த பராபவ அப்படின்னா சில பிரச்சனைகள், அவமானம், கெட்ட பேர் இந்த அரசு சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கோ அரசியல்ல மத குருமார்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். உடல் ஆரோக்கியம் பிரபலியமாக இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஏதாவது கெடக்கூடிய அமைப்பு வரும். பெரிய பெரிய கண்டமெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பல மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதாவது இந்த ஆண்டு பாதிக்கு மேலே ஒரு மாதிரி ஜூனுக்கு அப்புறம் ஒரு கேட்டகரியும் ஜூனுக்கு முன்னாடி ஒரு விஷயமும் நாடு சார்ந்து ஒவ்வொருத்தருங்க வீட்லேயும் பல விஷயங்கள் மாறணும்னு வச்சுங்களேன். கோச்சார கிரகங்கள் காலசர்பத்துடைய அமைப்பில் மற்ற 7 கிரகங்கள் அடவுல இருக்குது. அப்போ மற்ற கிரகங்கள் கால சர்ப தோஷம்னா ராகு கேது, அந்த கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேதுங்க. இப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் 3 கிரகங்கள் புதன், செவ்வாய், சனி பகவான் மீனத்தில் இருக்கார். அதே போல் செவ்வாயோடைய விஷயங்கள் எல்லாமே புதனுடைய அந்த நீச்சம் பெற்ற புதனுடைய இருக்கிறனால உறவுகள் சார்ந்து செவ்வாய் சனியான ஒரு ஆரோக்கியத்தை குறையாக கொடுக்கறது. ஒரு எப்படிங்கன்னா அவமானம், கெட்ட பேருங்கிறத விட ஆக்சிடென்ட், ஒரு விபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஏதாவது போர், இது மாதிரி பூகம்பம், காற்றுனால பிரச்சனை, இது மாதிரி பஞ்சபூதத்தினால ஒரு இடர்களை, துயரங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த பராபவ ஆண்டுடைய பலாபலன்ல காட்டுதுங்க. எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இறைவன் நமக்கு எல்லாமே நல்லது செய்யட்டும். பங்குனி பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு உங்களுக்கு முடிஞ்சு சித்திரை 1 அப்படிங்கிற அந்த பார்டரில் ஆரம்பிக்கக்கூடிய என்ன சித்திரை வெயில், கத்திரி வெயில் அப்படிம்பாங்க. இதில் திருமணம் ரொம்ப இருக்காதுங்க. 2-3 முகூர்த்தம் தான் வரும் இந்த மாதம். அப்படி ஆரம்பிக்கிற விஷயம் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். அதெல்லாம் அந்த கள்ளழகர் மதுரையெல்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். இதில் என்னன்னா நல்லா கேட்டுக்குங்க. அமாவாசை, இந்த அமாவாசை சர்வ அமாவாசை ஒன்று இருக்குது, மகாலய அமாவாசை ஒன்று இருக்குது. அப்போ இதில் போதானய அமாவாசைன்னு ஒன்று வரும். அந்த போதானய அமாவாசை இந்த மாதம் வருதுங்க. 16ஆம் தேதியும் 17ஆம் தேதி 2 நாள் மிங்கிலாய் வரக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. நரசிம்ம ஜெயந்தியெல்லாம் வரக்கூடிய ஆரம்பத்திலேயே சித்திரை மாதம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. 12 தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துடைய அமைப்பிலும் இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய விஷயத்தில் மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் நமக்கு பலாபலன் பரிகாரத்துடன் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி நேயர்களே, ரொம்ப 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 நல்ல தமிழ் புத்தாண்டு. அதில் வரிசையில் முதல் ராசியாக ரிஷபம் வரைங்க. எப்படிங்க மேடம் அப்படின்னா, குரு 2ஆம் இடத்துல நிறைய பலன்களை, பலாபலன்களை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. குழந்தைகள்னால யோகம், குழந்தைகள்கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருச்சு. ஆமாம் மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சுன்னு ஜாதகம் பார்க்கும்போது நமக்கு எல்லாமே சொல்கிறாங்கம்மா. அப்போ உங்களுடைய விஷயங்கள் என்னென்னா கிரக கோச்சாரம் தான் நமக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதை நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்போ 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வந்தாலும் முயற்சி ஸ்தானம் தான். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களை தான் சனி பார்க்குறார். சில மந்தம், சில ஒரு டிலே ஆகிறது, தாமதமாகக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த சனி பார்வையினால் இருக்கும். ஆனாலும் லாபஸ்தானத்தில் இருக்கார். தொழிலில் ஒரு ஏற்றம் இறக்கலாம் இருக்குன்னு வச்சுங்களேன். என்னப்பா இவ்வளோ உழைக்கிறோம், இவ்வளோ காசே கிடைக்க மாட்டேங்குது, என்ன செய்யறது அப்படிங்கிற அந்த ஒரு அங்கலாப்பு இருக்கும்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ சனி பகவான் என்ன செய்கிறாருன்னா, வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு குருவுடைய சப்போர்ட்டோட கொடுக்க போகிறார். அதான் முக்கியம். பல தொழில் செஞ்சுட்டேங்க மேடம், நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ராகு கும்பத்தில் இருக்கும்போது அலைச்சல்,
பிரயாணம் எல்லாம் இருந்துச்சு. நான் வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். கிடச்சிருமா மேடம்? கண்டிப்பாக கிடைக்குங்க. விசாலாம் எடுத்து வச்சுக்கோங்க. ரிஷபத்துக்கு சொல்லப்போனால் 85% நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தசா புத்தி சரியில்லை, அல்லது நான் அந்த என்ன நட்சத்திர சாரம் வாங்கி நடத்துதோ, அது எந்த பாவகத்தோட தொடர்பில் இருக்கோ, இதெல்லாம் பிரச்சனையை வேணால் தரலாமே ஒழிய கோச்சார கிரகம் சப்போர்ட் பண்ணுது, தைரியமாக இருக்கலாமா? கொஞ்சம் நல்ல நியூஸ் சொல்லியிருக்கிறீங்க மேடம். தமிழ் புத்தாண்டில் ஆறுதலாக இருக்குது. 4-5 வருஷம் படாத பாடுபட்டுட்டோம். இனிமேலாவது நல்லா இருக்குமா? விடிவு காலம் கிடைக்குமா? குழந்தை கிடைக்குமா? திருமணம் நடக்குமா? லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் மேடம், கல்யாணம் ஆயிருமா கேட்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 24 பிறக்கக்கூடிய அமைப்பில் அந்த கடகத்திலேருந்து நமக்கு சிம்மத்துக்கு வந்துட்டு போவார். இதெல்லாம் வக்ரகதியாக வந்துட்டு போகக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. அப்போ வீடு, வண்டி, வாகனம் புதுசாக வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயமும் எப்படி அப்படின்னா, ஜனவரினா 2027 இப்போதான் குரு வந்து ஜூனில் மாறுறாருல, இப்படி அதிசாரமாக குரு வந்து 2ஆம் இடத்துல இருக்கார், 3க்கு வருவார், 4க்கு வருவார். இது மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கோங்களேன். இப்போ எளிமையாக சொன்னால் தான் நமக்கு புரியுங்க மேடம். சும்மா போட்டு நீங்கள் அது இதுன்னு டெப்த்தாக சொல்லாதீங்க, புரிய மாட்டேங்குது. அப்படியே மேலோட்டமாக சொல்லுங்கள். எனக்கு தொழில் நல்லா இருக்குமா? அருமையாக இருக்கும், மேல் நோக்கி போவீங்க, நிறைய வருமானம் உண்டு, இன்க்ரிமெண்ட் உண்டு. அரசு துறை சார்ந்து நீங்கள் எழுதிட்டு இருக்க எக்ஸாம்லாம் கிடச்சிருங்க. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் உங்களுக்கு பல விஷயங்களை மாற்றத்துக்கு கொடுக்க வருவார் டிசம்பர். அப்போ பின்யோகம் நல்லா இருக்கு, புரியுதுங்களா? பின்னாடி உங்களுக்கு மாதம் கடக்க கடக்க ரொம்ப அருமையாக இருக்குங்க. அந்த ஆடி ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு வந்துடும். ஆடி ஆவணிலாம் கிரகப்பிரவேசம் பண்ணிடுவீங்க. புதிய வரவு, நிறைய நகை பொன் பொருள் இதெல்லாம் சேரக்கூடிய அமைப்பெல்லாம். ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க, பயப்படாதீங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க, நம்ம வீட்டு சொந்தங்க அப்படின்னு எல்லாரும் உங்களை சொந்தம் ஒரு பாராட்டு மழை கிடைக்கும். புதிய முயற்சி செய்யுங்க, நிறைய முதலீடு போகிறீங்களா, போட்டு நல்லா சம்பாரிங்க, பிரான்ச்சஸ் போடுங்க, பதவி உயர்வு உண்டு, ஷேர் மார்க்கெட்டிங்கில் இதெல்லாம் வந்து பஞ்சப்பட்சி பார்த்து சொல்லணும். ஒரு சில விஷயங்கள் நமக்கு லக்கியெல்லாம் வேணும்னா நம்ம ஜாதகத்தை அப்படியே அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ புரட்டாசி மாதம்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு விஷயங்கள் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் நல்லா இருக்குன்னாலும் நம்ம ஒரு வழிபாடுங்கிறது வேணும்ல. பசுவுக்கு எப்பயுமே தானம் கொடுங்க. வியாழக்கிழமை, சனிக்கிழமை கொடுத்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக ஒரு வாரம் ஒரு வியாழக்கிழமை நவக்கிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு வஸ்திரத்துலேருந்து கொண்டக்கடலேருந்து ஒரு அபிஷேகத்துக்கு நீங்கள் வந்து வழிபாடுக்கு கொடுத்துருங்க. உங்கள் பேர் நாமம் சொல்லி ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்பயும் திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் நீங்கள், ஏன்னா யோகவான் தான் சனி உங்களுக்கு. ஸோ நீங்கள் சிவனுக்கு அபிஷேக பொருள் ஒரு பன்னீர் தேன் வாங்கி கொடுத்துருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். மேற்கொண்டு டிஸ்பிளேல என்னோடய ஃபோன் நம்பர் வருது, உங்களுடைய ஜாதகத்தை கேட்டுக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.